கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை கொண்டு பல காரியங்களை செய்யும்படி விரும்புகிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை அநேகர் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு போர் அடிக்கிற வாழ்க்கை மாதிரி போயிட்டுருக்குது, ஏதோ ஒரு டல்லான வாழ்க்கை, ஒரு விதமான சந்தோஷம் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு குதூகலம் இல்லாத ஒரு வாழ்க்கை போல் தோணுது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்மை சந்தோஷங்களை அற்புதங்களை காணும்படி விரும்புகிறார். தேவனுடைய நாமம் அதிசயம், அதனால் அவருடைய பிள்ளைகள் அதிசயத்தை காணும்படி, அற்புதங்களை காணும்படி தின வாழ்க்கையில் பல காலகட்டங்களை முன்னேறி கடந்து செல்லும்படி தேவன் விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய அற்புதங்களை அநேகர் பார்க்கறதில்ல. சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு அற்புதம்லாம் வேணாயா, அதிசயம் வேணாயா, இப்படியே வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருந்துட்டு போனால் பரவாயில்ல, இப்படியே எனக்கு ஒன்று எதையும் சகிச்சுக்கிறீங்க, எதையும் நான் இது பண்ணிட்டு போக போகிறேன், இது முள்ளுள்ள வாழ்க்கை, இது ஒரு கடினமான வாழ்க்கை, இது ரொம்ப கஷ்டத்தை சகிச்சு கொள்ளுகிற வாழ்க்கை, இது பாடுகள் சுமந்த வாழ்க்கை அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வேதத்தில் பார்த்திங்கன்னா, அந்த வேதத்தில் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து என்றைக்கு ஆபிரகாமை அவர் தெரிந்து கொடுத்தாரோ அன்றையிலிருந்து அற்புதங்களை அவர் ஆரம்பிக்கிறார். உலகம் பார்த்து வியக்கிற அளவு, உலகத்தில் பார்த்து என்னடா இது வித்தியாசமான சந்ததியாக இருக்குது அப்படின்னு உலகத்தில் நிரூபிக்கும்படி ஒரு சந்ததியை தெரிந்தெடுக்கிறார். அந்த சந்ததி மூலியமாக ஆபிரகாமை தெரிந்தெடுத்து ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண பண்ணுகிறார். இப்போது நமக்கு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அற்புதம் அதிசயம் தான் நடக்க மாட்டேங்குது. அதற்கு என்ன வழி, அதுக்கு என்ன ஃபார்முலா, நான் என்ன செஞ்சால் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிச்சிங்கன்னா ஒரு சில வசனங்களை வாசித்து இன்றைய செய்தியை நாம் தியானிப்போம். எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களும் செய்வார் என்றார். அற்புதங்கள் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள். அதாவது அந்த அற்புதன்ற பதம் எபிரேய பதத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் யாரும் செய்ய முடியாத அளவு அவருடைய தன்னுடைய சொந்த அறிவுக்கு மேலே, சொந்த திறமைக்கு மேலே, அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செய்கிற ஒரு செயலுக்கு தான் அற்புதம் பேர். எல்லாரும் செய்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ஒரு அற்புதம் கிடையாது, அது ஒரு அதிசயம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உங்களை பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படி அவர் அழைத்திருக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். யோசுவா சொல்கிறான், ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் அங்கே வந்துட்டாங்க. என்னென்னா, அங்கே யோர்தான் நதி ஓடிட்டு இருக்குது. யோர்தானா, அதுக்கு பேரே மரண யோர்தான், பேரே மரண யோர்தான். சன்பிளான்டர், அதாவது இழுத்து செல்பவன். அந்த யோர்தான் நதி பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு இடத்துலேருந்து உருவாகி வருது, ஒரு பெரிய மலை மேலேருந்து உருவாகுது. எந்த இதுக்கும் எந்த ஆற்றுக்கும் இல்லாத சில சிறப்பு அம்சங்கள் இந்த யோர்தானுக்கு உண்டு. பார்த்திங்கன்னா ரொம்ப மலை மேலே அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். அப்படியே மலை மேலேருந்து அங்கங்கே தண்ணி பிச்சுக்கிட்டு வருது, ஒவ்வொரு பாறை இடுக்குலேருந்து தண்ணி வருது. அந்த தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகி ஒரு ஓடை மாதிரி அங்கே போகுது. அது கிட்டத்தட்ட 1400 மீட்டர் எம்எஸ்எல் சீ லெவலுக்கு மேலே 1400 மீட்டர். எந்த ஒரு ஆறும் இவ்வளோ பெரிய ஹைட்டில் உருவாகிறது இல்லையா, அவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து வருது. யோர்தான் ஆறு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக, இது ஒரு யோர்தான் ஆறுனா ரொம்ப பெருசுன்னு நான் பார்த்தேன். ஒன்றும் இல்லை, ஒரு அகலம்தான், ஒரு 40 அடி 50 அடியோ அவ்வளோதான் அகலம் இருக்குது. ஆனால் அந்த தூரத்தில் அதில் என்ன, ஏன் அதை கடக்க முடியலை அப்படின்னா அது ஒரு பயங்கர விஷயம். அங்கேருந்து வர்றதுனால பயங்கர ஸ்பீடாக வரும், அப்படியே பாறையெல்லாம் உருட்டிட்டு வரும். யாராவது காலை வச்சாங்கன்னா இழுத்துட்டு போய்ட்டு அது கடைசியில் முடிகிற இடம் ஒரு ஏரி, அதான் சவக்கடல், டெட் சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடலில் போய் அது முடியும். வேற எல்லாம் அந்த பெரிய கடலில் முடியும், இது மட்டும் டெட் சி சவக்கடலில் முடியும். அந்த சவக்கடலில் பார்த்திங்கன்னா உயிரினமே கிடையாது, எல்லா மீன்கள் அது வளராது, எந்த ஒரு உயிரினமும் அங்கே வராது. ஏன்னா அதிகப்படியான உப்பு, பலவிதமான தாதுக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால அதில் எதுவுமே வளராது, எல்லாம் அப்படியே செத்து போய் ரொம்ப இதாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுடும். இப்போது அந்த யோர்தானை யாரும் கடந்தது கிடையாது. யோர்தான் இப்படி பிரவாகிச்சு வரும்போது யாரும் கிட்ட போக முடியாது. அதுவும் அந்த சீசனில், ஒரு சீசனில்
பயங்கரமாக பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ இவங்க அங்கே போய் அங்கே வந்து கடந்து ஆகணும். அது எப்படி கடந்து? ஒருத்தர் 2 பேராக கடக்கணும். கிட்டத்தட்ட 20 லட்சம் புருஷர்கள், 20 லட்சம் ஆட்கள், மொத்த ஜனத்தொகை எடுத்தால் ஒரு அப்ராக்சிமேட்டாக தோராயமாக ஒரு 20 லட்சம் பேர் எடுத்துக்கலாம். 20 லட்சம் பேர் அந்த பக்கம் கிராஸ் போகணும். எப்படி ஆகும்? எப்படி முடியும்? அத்தனை பேர் இப்படி குழந்தையிலேருந்து பெரிய வயசான ஆட்கள் வரையும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகணும். அப்போ அவன் சொல்கிறான், எப்போ அற்புதம் நடக்கணும், அற்புதம் நடந்தால் தான் நீ அங்கே போக முடியும். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசம் உங்களுக்கு சொந்தமாகன்னு இயேசு கர்த்தர் அங்கே ஏற்கி ஆணையிட்டு கொடுத்துருக்குறேன். அந்த ஆணையிட்ட தேசத்தை நம்ம பிடிக்கணும்னா இப்போ தான் கடக்கணும். ஆண்டவர் இது தான் வச்சுருக்கிறேன். ஆனால் அற்புதம் நடக்குன்னா நீ செய்யணும், உன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், அந்த உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த வார்த்தையை பார்க்குறோம். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். நாளைக்கு அற்புதம் செய்ய போகிறார். நாளைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறாரு. சாங்டிஃபை யுவர் செல்ஃப். இப்போ நீங்கள் வந்து சாங்டிஃபை, உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தணும். ஒரு தேவை இருக்குது. ஆண்டவர் கிரியை செய்யணும்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யணும்னா, ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னா, உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறேன். சாங்டிஃபை பண்ணுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள், உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை கோடேஷ் அப்படின்னு ஒரு பதம் அங்கே சொல்லப்படுது. அற்புதம் செய்கிறதுக்கு புனிதப்படுத்துதல், அதாவது நம்மளை பரிசுத்தப்படுத்துதல், தயார் செய்தல். பாருங்கள், ப்ரிப்பேர் போட்டுருக்கு. டெடிகேட் பண்ணால் அர்ப்பணிக்கிறது. ஹாலோட், சாங்டிஃபைட், செப்பரேட், தனித்தப்படுத்துதல், தனிமைப்படுத்துதல், உங்களை தனித்துப்படுத்தணும். பாருங்கள், இந்த புனிதப்படுத்தல் உங்களை நீங்கள் சாங்டிஃபை பண்ணணும், உங்களை அப்படியே பரிசுத்தப்படுத்தணும் அப்படின்னு போட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் தயார் செய்யல், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். ஒரு அற்புதத்தை செய்தியா, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காணணும், வியாதியிலேருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகணும். அந்த யோர்தான் மரணம் ஆறு மாதிரி எல்லாருக்கு முன்னாடி ஓடிட்டுருக்குது. எல்லாருக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது, ஒரு எதிர்பாராத சூழ்நிலை ஓடிட்டுருக்குது. நீங்கள் உங்களை அப்படியே பிரமிக்க பண்ணி வச்சுட்டுருக்குது, பயத்தோடு பார்த்துட்டு வச்சுருக்குது. எப்படா கிராஸ் பண்ணுறது? ஒருத்தனும் இதை கிராஸ் பண்ண முடியாது, ஒருத்தனும் இதை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது. நமக்கு இது வந்து வாச்சிருக்குது, இது என்ன பண்ணுறது? ஒருவேளை ஒரு பெரிய கடன் பிரச்சனை, யோர்தான் நதி போன்ற ஒரு கடன் பிரச்சனை, உங்கள் தேவைக்கு மிஞ்சி வட்டி கட்டிலாம் சேர்த்து போட்டு அங்கே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் காலை வச்சு அவ்வளோதான் இழுத்துட்டு போட்டு அவ்வளோதான், சாவுதான், இதோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளோதான். வேறு எண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம், வாழ்க்கை முடிவுக்குள்ளே வந்துட்டோம், இதோடு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, இனி வாழ்க்கை எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு போராட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்களா? ஒருவேளை குடும்ப சூழ்நிலைனால கதிகலங்கி போய் என் குடும்பம் அவ்வளோதான், எல்லாம் போச்சு, இனிமேல் நான் வாழறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அவ்வளோதான், எல்லாமே எனக்கு எல்லாம் அற்று போச்சு அப்படிதான் சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகி போய் ஒரு மாதிரி வேதனைக்குள்ளே, ஒரு துக்கத்தின் விளிம்புக்குள்ளே இது வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற எண்ணத்தில் கூட இருக்கலாம். உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச தூரத்தில் கூட ஒரு பெரிய விடிவை காணும், இதோட அவ்வளோதான், சாவுதான் நமக்கு கடைசியான முடிவுன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, தேவன் உங்களை அற்புதங்களை காண பண்ண போகிறார். ஒரு பெரிய அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது, பெரிய ஆச்சரியமான காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. எதிர்பார்க்குறீங்களா? இல்லைங்க, எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு எங்கெங்க நடக்கும்? நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் கேட்டிருக்கேங்க, ஆனால் என் வாழ்க்கையில் நடக்குமா, என் வாழ்க்கையில் சரியாகுமான்னா அது நடக்க போகுதுங்க, நம்புங்க. அதுக்கு தான் இந்த வசனங்களை நாம் சொல்லுகிறோம். ஆண்டவர் உங்களை விரும்புகிறார், நேசிக்கிறார், அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யப்பட்டு விரும்புகிறார். அற்புதத்தை காண்றதை நீங்கள் ரெடியா? நீங்கள் தயாராக இருக்கீங்களா? யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க, மனசை ப்ரிப்பேர் பண்ணிங்க. மனசில் தோஞ்சு போய் களைச்சி போயிருக்கோம், மனசை கொஞ்சம் திடப்படுத்துங்க, சரிப்படுத்துங்க. இல்லை, நான் அற்புதங்களை காண போகிறேன். உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களை வந்து சரிப்படுத்துங்க, உங்களை வந்து தயார்படுத்துங்க. நான் வந்து அற்புதங்களை காணப்போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். கான்சக்ரேட், தனிமைப்படுத்துறது. மற்றவங்கள்ட்ட கேட்டு மற்றவங்க ஐடியாலாம் கேட்டிங்கன்னா அவங்க அனுபவத்தை தான் சொல்லுவாங்க. அந்த அனுபவம்லாம் சொல்லி அந்த கொடேஷ் பண்ணுற பதம் என்னென்னா தனிமைப்படுத்துதல், பிரித்தெடுத்தல், செட்டப்பாட், வேறு இடத்துக்கு போயிடுறது, ஒரு புது லைஃப் ஸ்டைலை உங்களுக்கு வாழ்க்கையில் அனுமதிப்பது, அது ஆண்டவருடைய வசனத்தை வைத்து உங்களை சீரமைப்பது. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? கர்த்தருடைய வார்த்தையை வச்சு நம்மளை சீரமைச்சு சரிப்படுத்துறது தான் இந்த சாங்டிஃபிகேஷன். சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து எந்த தப்பும் செய்கிறது இல்லைங்க,
நான் வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க, நான் யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டேங்க, ரொம்ப நல்லவர். சில பேர் சில ஆளை பற்றி சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப நல்லவருங்க, அவர் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது, அவர் என்னங்க செய்கிறாரு, அவர் தெரியலைங்க, ஏதோ சம்பாதிக்கிறாரு, 3 வேளை சாப்பிட்றாருங்க, தூங்குறாருங்க, ஒரு தண்டா தப்புக்கு போகிறது இல்லை. அது வந்து அது நல்ல மனுஷன் அவ்வளோதான். சாதாரண உலகத்தில் சொல்லுவாங்க இவர் ரொம்ப நல்லவருங்க, அப்புறம் ஆனால் வல்லவர் கிடையாதுங்க. அப்போ நல்லவராக இருந்து பிரயோஜனம் கிடையாது. நீ வல்லவனாகவும் இருக்கணும், நல்லவனாகவும் வல்லவனாக இருக்கணும். இப்போ கான்செக்ட்ன்ற வார்த்தை நல்லவன்ற அது 2 பாதி இருக்குது வாழ்க்கையில். நல்லவனாக இருக்கிறதும் தேவை, அதே டைமில் வல்லவனாகவும் இருக்கணும், அதேபோல் சாதிக்கிறவனாக இருக்கணும், ஏதோ ஆண்டவருக்கு செய்கிறவனாகவும் இருக்கணும். உங்கள் அறிவுக்கு மேலே, உங்கள் திறமைக்கு மேலே, உங்களுடைய எல்லா எண்ணங்களுக்கு மேலே, உங்களுடைய தகுதிக்கு மேலே செய்யக்கூடிய ஒரு வல்லமையும் கிருபையும் தேவன் வைத்திருக்கிறார். அதை செய்கிறவனா இருக்கணும். சும்மா இருந்து சாப்பிட்டு 3 வேளை இருந்து எவனுக்கும் எந்த கெடுதியும் கிடையாது, அதே மாதிரி எந்த நன்மையும் கிடையாது. எவனுக்கு எதனால் எந்த நன்மையும் அவனும் அனுபவிக்க போகிறதில்ல. நான் உண்டு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்ததுன்னா அது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. அது பாதி தான் பூர்த்தி செஞ்சுருக்கிறீங்க, இன்னும் பாதி அப்படியே விட்டுட்டீங்க. ஆனால் என்ன சொல்ல, இப்போ அற்புதத்தை பார்க்கலையா, நீ அதிசயத்தை பார்க்கணும். நீ அதனால் தயார் பண்ணு, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், டெடிகேட் யுவர் செல்ஃப். அற்புதத்தை காரணம் அர்ப்பணினா முழுசுமாக ஒப்பு கொடுக்கறது, முழுசுமாக சரணாகதி அடைகிறது, முழுக்கமாக சரண்டர் பண்ணுறது. ஐயா இந்த அற்புதத்தை நான் பார்த்தே ஆவணியா, யோர்தானை கடந்தே ஆக வேண்டும். எனக்கு முன்பாக யோர்தான் ஓடிட்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆறு ஓடிட்டு இருக்குது. யோர்தான் ஆறு, ஒருவேளை நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் மேக்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு யோர்தான் ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்குது. ஃபெயிலாகி போயிட்டு இருக்கிறீங்க. இந்த வாட்டி பாஸ் பண்ணிங்களா, பாஸ் பண்ண போகிறீங்க, 100க்கு 100 வாங்க போகிறீங்க. அல்லேலூயா. ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களை தயார் பண்ணுங்கள். ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறதுக்குள்ளே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சவாலை நான் சந்திச்சே ஆகணும். கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை கிடையாது. சவாலை சந்திக்கிற வாழ்க்கை, சவாலை சந்தித்து மேற்கொள்ளுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படி தான் தம்முடைய கிறிஸ்துவ பிள்ளைகளை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்தும்படி விரும்புகிறார். அப்போ நான் செய்யறதுக்கு ரெடிப்பா, நீ உன்னை ரெடி பண்ணு, உன்னை தயார் பண்ணு, உன்னை பரிசுத்தப்படுத்து, உன்னுடைய பழைய சிந்தனைகள், பழைய அவமானத்தின் வாழ்க்கை, தோல்வியின் வாழ்க்கை, வேதனை தள்ளிடு. இப்போ ப்ரிப்பேர் பண்ணு, மறந்து பழசு. எப்பா நீ 100 வாட்டி ஃபெயிலாக இருக்கலாம், ஆனால் இப்போ உன்னை அதெல்லாம் எடுத்து போட்டுரு, இப்போ பாஸ் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இந்த சாங்டிஃபிகேஷன் நான் பழைய ஏற்பாட்டிலேருந்தே வரும்படி விரும்புகிறேன். இந்த நான் சொன்னேன், நல்லவன், அதாவது நல்ல கேரக்டர் இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும், அது ஒரு விதமான பரிசுத்தம். அதே டைமில் சாதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம தயார்படுத்திக் கொள்வதும் பரிசுத்தம் தான். பரிசுத்தம்னு சில பேர் வந்து ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க. ஏதோ நான் இந்த கெட்ட பழக்கெல்லாம் போயின்னு இதெல்லாம் போயின்னு நல்லவனாக இருக்கணும், ரைட்டு, அதை நான் அது விதத்தில் எந்த விதத்துலையும் தப்பு சொல்ல. ஆனால் சாதிக்கக்கூடிய விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அற்புதங்களை காணணும்னா நீ சாதிக்கிறேன்னா, நீ பெரிய காரியங்களை செய்கிறேன்னா உன்னை பரிசுத்தப்படுத்து. அப்போது பரிசுத்தன்ற வார்த்தை வெறும் ஏதோ கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு நல்லவனாகிறது மட்டும் இல்லை, சாதிக்கத்தக்கதாக உன்னை தயார்படுத்தி கொள்வது தான் பரிசுத்தம் அப்படின்னு போடுது. அதுதான் இட்ஸ் முழு வார்த்தை. அது ரெண்டும் சேர்ந்துடும். நல்லவன் வல்லவன், உங்களுக்கு புரியுற விதத்தில் சொன்னான், நான் வல்லவனாகவும் சாதிக்கிறவனாகவும் மாற்றணும்னா ரெண்டும் பரிசுத்தம் தான் சொல்லப்படுறது. யோர்தானை கடக்கணும்னா நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. பழைய ஏற்பாட்டுக்கு அடுத்த பரிசுத்தம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய விதத்தில் புதிய ஏற்பாட்டையாவது பெரிய லிஸ்ட்டு, ஏற்கப்பட்ட லிஸ்ட்டு வந்துருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டு மெத்தடில் நம்ம பார்த்து அதோடு நாம் புதிய ஏற்பாட்டு காலங்களோடு ஒப்பிட்டு பேசுவோம். சரி, அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா, ட்ரெஸ்ஸை துவைக்கணும், விருத்த சேதனம் பண்ணோம், 2 தான் பரிசுத்தம். சரி, ஒரு வசனங்கள் சில வசனங்களே வாசிப்போம். அந்த யாத்ராகம புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது யாத்ராகமம் 19:10, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து அப்படின்னு போட்டிருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, வஸ்திரங்களை தோய்த்து அப்படின்னு போடுறது. என்ன பண்ணுமா, வஸ்திரத்தை துவைக்கணுமா. அப்போ பரிசுத்தம் அப்படின்னா வஸ்திரத்தை துவைக்கணும். அப்போ வஸ்திரத்தை துவைக்கிறதுனா இந்த வஸ்திரத்தை துவைக்கிறது அப்படின்னா என்ன, வார்த்தைகளுடைய அர்த்தம்னா கிளென்சிங் ஃப்ரம் சின்,
சங்கீதத்துக்கு அதையும் ஒரு வார்த்தை சொல்லப்படுது. 51:2 வாசிக்கும்போது யூசோப்பினால் என்னை சுத்திகரியுங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஏசாயா 1:10 உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாய் அகற்றிவிட்டு நன்மை செய்தலை விட்டு ஓயுங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ பொல்லாப்பை கண்களுக்கு மறைவாய், தீமை செய்தலை விட்டுருங்கப்பா அப்படியே பரிசுத்தையும் அதையும் ஒரு பரிசுத்த வார்த்தையாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆட்டிடியூட்ஸ், அதாவது வஸ்திரத்தை துவைக்குதுன்னா வஸ்திரம் வந்து பைபிள் பிரகாரம் பார்க்கும்பொழுது நம்முடைய மனப்பான ஆட்டிடியூட்ஸ்லாம் மாற்றணும். இந்த வஸ்திரம் பார்த்திங்கன்னா மகிமை, மகிமை, அதிகாரம், தொழில். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா பல கோடு அங்கே கொடுக்கப்படுது. அந்த ட்ரெஸ் கோடு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் கோடு பார்த்திங்கன்னா இட்ஸ் அ க்ளோரி, இட் ஷோஸ் த க்ளோரி. ஒரு ஆள் ஒரு ராஜ வஸ்திரம் தரிச்சிருந்தான்னா, ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தானா இவனை சொல்கிறாங்க இவர் ராஜாங்க, இவர் கிங்குங்க, இவர் ரொம்ப பெரிய ராஜாக்குரிய அந்த ட்ரெஸ்லாம் இருக்குது, ரோப்லாம் அப்படியே போட்டுருக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த அழகு, ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகாரம், ஒரு அந்த அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க அதிகாரத்தை நான் புரிஞ்சுக்கலாம். இப்போ சப் இன்ஸ்பெக்டராக 2 ஸ்டார் போட்டிருக்குது, காக்கி ட்ரெஸ் போட்டிருக்குது அப்படின்னா அவருக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ கூட டிராஃபிக் போயிட்டுருக்குது, டிராஃபிக் ஒரே ஜாமாக இருக்குது, ஒரு அந்த ஒயிட் ஷர்ட் போட்டு காக்கி பேண்ட் போட்டு அப்படியே ஒரு நான் ஸ்டாப் அப்படின்னு போர்டை போய் நிறுத்தினோன்னா வண்டி தான் நிற்கிது. ஏன்னா அவனுக்கு தெரியுது இந்த ட்ரெஸ் போட்டிருக்கான், இவன் தான் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறான். பேர் எல்லாருக்கும் இவர் இந்த டிராஃபிக் கன்சல்டன்ட் ராமசாமின்னா அந்த பேரை எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா இருக்கிறானுங்க. யாருக்கும் தெரியாது, ட்ரெஸ்ஸு தெரியுது, அந்த கோடு தெரியுது, ஒயிட் ஷர்ட்டும் பேண்ட்டு காக்கி பேண்ட்டு போட்டுட்டு ஷூஸ் போட்டுட்டு தொப்பியை போட்டுட்டு அப்படி நிற்கிறான், போர்டை அப்படி காமிக்கிறான், ஸ்டாப் கோ அப்படின்னு காமிக்கிறான். காமிச்சோன்னா அப்படியே அவங்க நிற்கிறாங்க. அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் ஓ போலீஸ் வந்திருக்கு அப்படின்றாங்க. இட் ஷோஸ் அத்தாரிட்டி. அப்போ அதிகாரம். அப்போ ட்ரெஸ்ஸை துவச்சின்னா ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, உனக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்குது, உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சு, நீ அதிகாரம் இல்லாதவனை போல இருக்கிற, நீ எனக்கு ஒன்றுமே தெரியலன்ற மாதிரி இருக்கிற. ஆண்டவர் சொன்னார் மேலான அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, பயப்படாதீங்க, எல்லா அதிகாரத்தையும் நான் உங்கள்கிட்ட தரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அதிகாரம் உங்களுக்கு ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார். பிசாசு வந்துட்டான், இன்றைக்கி செய்வனை குறித்து பயம், மாந்திரிகத்தை குறித்து பயம், அவன் செஞ்சுட்டான் இவன் செஞ்சுட்டான், அது கிறிஸ்தவனுக்கு இப்போ வேலையே இல்லை, யார் செஞ்சுட்டான்னு யோசிக்கிறது தான் வேலை. ஒரு வேலை இவங்க செஞ்சுருப்பாங்களோ, ஒரு வேலை அவங்க செஞ்சுருப்பாங்களோ, என் வாழ்க்கை பிரச்சனைக்கு காரணம்னா இவன் எனக்கு செஞ்சுட்டான், ஏன்பா எவன் செஞ்சாலும் உனக்கு ஒன்றும் பண்ணாது, அதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், எல்லாத்தையும் வேறு இருக்க முடியும், எல்லாத்து மேலேயும் நீ மிதிக்கும்படி தேவன் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான். ஆண்டவர் சொன்னார் அதனுடைய வாயிலே மிதிப்பேன் போடுறேன், சத்துருவை மிதித்து அவனுடைய ஆளுகையை அப்புறப்படுத்தி அவன் மேலே நீ மேலே வருவப்பா, எனக்கு மேலான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நான் இந்த அதிகாரத்தை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் அப்படின்ற உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் ஒருத்தரும் மேற்கொள்ளாதபடி நீங்கள் அவைகளை மேற்கொள்ளும்படி ஆண்டவர் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். நீ என்ன சொல்கிற, எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, சூனியம் வந்துடுச்சு, மாந்திரிகம் பண்ணிட்டான், அவன் கட்டு வச்சுட்டான், இவன் கண்ணு வச்சுட்டான், அவன் பொறாமப்பட்டுட்டான். பொறாம ரொம்ப டேஞ்சர் பிரதர், பொறாம வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்றீங்களா? வேதம் சொல்லுது ஆசீர்வாதமே நீ மற்றவர்கள் பொறாமைப்படுகிறது உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்போ நீ பொறாமப்பட்டு ஆமாயா உன் தலையெழுத்தாது. ஏன்னா இயேசு உன்னை உயர்த்துக்கிறார், உன்னை உயர்த்தும் போது மற்றவங்க பொறாம தான் போடுவாங்க, அதுக்கே பயந்துட்டு இருக்கிற, உன்னை பொறாமப்படுற மாதிரி வச்சுருப்பார். அதுக்கு தேவனை துதி, அவன் பொறாம கண்டெல்லாம் உன்னை ஒன்றும் பண்ணாது, தைரியமாக இரு. அதுதான் இந்த ட்ரெஸ்ஸை முதல்ல துவச்சி எடு, இந்த அழுக்கெல்லாம் மாட்டிக்கிச்சு உனக்கு. ஏன்னா இந்த உலகத்தான்ட்ட பழகி எப்படி இந்த ட்ரெஸ்ஸில் அழுக்கு வருது, இந்த உலகத்தினுடைய இதோட மிக்ஸ் ஆகும்போது இந்த உலகத்தினுடைய அழுக்கெல்லாம் மண்டையில் ஏறிடுது. இதே மாதிரி எனக்கு வராது, நான் ரொம்ப சேவனம் பண்ணிட்டாங்க, எனக்கு பிசாசு எடுத்து அன்னிக்கிறான், சாத்தா எடுத்து அன்னிக்கிறான் அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு பல பிரச்சனைகளும் இருக்கிற. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு ஒரு பெரிய விடுதலை தரும்படி தேவன் விரும்புகிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ தேவன் பாருன்னா நம்முடைய அதிகாரத்தை மறுபடியும் புதுப்பித்து கொள்ளுங்கள். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார்,
இது அதிகாரத்துக்கு செயல்படுத்த முடியாத பல அழுக்குகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பயம், நம்முடைய கலக்கம், சோர்வு, இன்னும் இளைப்பு எல்லாம் சேர்ந்து போச்சு. அதெல்லாம் துவைச்சி எடுங்க, சுறுசுறுப்பாக்கிங்க. காலைல ஜோஷுவா சொல்லடா, இப்போ நீங்கள்லாம் ரெடி பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ட்ரெஸ்ஸு கிஸ்லாம் துவைச்சி ரெடியாக இருங்க. நாளை காலையில் யுத்தம் வீரம் மாதிரி கிளம்பணும். பழைய ஷூலாம் எடுத்து போட்டு பாலிஷ் பண்ணி ரெடி பண்ணி வை, ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி துவைச்சி அயன் பண்ணி வை. நாளை காலையில் நாம் ரெடி ஆக போகிறோம், ப்ரிப்பேர் ஆக போகிறோம். நாம் மார்ச் பாஸ்ன்னு சொல்லும்போது எல்லாம் வந்து நின்றுடுங்க, போய் கிராஸ் பண்ணி யோர்தானை கடக்க போகிறோம் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் ஒரு பயம், என்னடா இந்த ஆள் ஏதோ சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லலை. நிச்சயமாக ஆண்டவர் செய்வார், எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். அதுதான் சாங்டிஃபிகேஷன். அற்புதத்தை காணும்படி உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது, தயார்படுத்திக் கொள்வது. உங்களுடைய பழைய காரியங்கள், பழைய தோல் எல்லாம் தூக்கி போட்டுடுங்க. எல்லாத்தையும் துவைச்சி தூக்கி போட்டு இது பண்ணி புது ட்ரெஸ்ஸாக மாற்றுங்க. புது எண்ணங்களை கொண்டு வாங்க. பழைய காரியங்கள் எடுத்து போட்டு வாங்க. அப்படி வாங்கும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். இதுதான் இந்த வஸ்திரத்தை தோய்ப்பது. இந்த வஸ்திரத்தை தோய்ப்பது. ஒரு இடத்துல கூட ஆண்டவர் சகரியாவை குறித்து சொல்லும் போது, சகரியா 3:3 சொல்லப்பட்டிருக்குது, பிசாசன் அவனுக்கு கெடுதல் செய்யும்படி வந்திருக்கிறான். அவனுடைய வஸ்திரம் அழுக்கடைந்த வஸ்திரமாக யோசுவா நின்று கொண்டு இருந்தான். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ட்ரெஸ்ஸை களைஞ்சி போது புது ட்ரெஸ் போடுங்க அப்படின்ட்டார். தலைப்பாய புதுசாக வை, ட்ரெஸ்ஸாக மாற்றுன்ற. அப்போ ட்ரெஸ்ஸை உன் எண்ணத்தை மாற்றி, உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றினா நீ அற்புதங்களை கண்டே தீருவாய். நீ அற்புதங்களை காணும்படி உன்னை தயார்படுத்திக்கொள், உன்னை சரிப்படுத்திக்கொள், ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. தேவன் உதவி செய்வார். ரெண்டாவது காரியம் பார்த்திங்கன்னா, அந்த யோசுவாவிலே வாசிக்கும் பொழுது 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பார்ப்போம், அக்காலத்திலே யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2வது இஸ்ரவேல் ஜனங்களை புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு. இதை பாருங்கள், விருத்த சேதனம் பண்ணு, ரெண்டாவது விருத்த சேதனம் பண்ணு. அப்போது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். இது போன்றது. இப்படி யோசுவா விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களும் யுத்த புருஷ எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட வழியிலே வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த மனுஷர் யாவரும் மாலு மற்றும் இஸ்ரவேலில் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். பாருங்கள், சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போன யுத்தம். விருத்த சேதனம் அப்படின்னா என்னன்னா, அதை நம்ம குறித்து பார்க்க போகிறோம். நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் தான் நாம் புதிய காரியங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அற்புதமான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், விருத்த சேதனம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த பசங்க ஆட்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 2வது இவங்க பண்ணலை. 2வது வாட்டி நீங்கள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்றார். ஒரு வேளை நீங்கள் ஆண்டவர் முதல்ல ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அற்புதம் செய்வார், ரசிச்சு செய்வார், நல்ல விசுவாசத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் கலங்கி போச்சு. எல்லாம் இப்போ ரொம்ப பழைய குருடி கதவை திரடின்ற கண்டிஷனுக்கு வந்துட்டீங்க. இப்போ சொல்கிறோம், ஆயுஷம் மறுபடியும் ரெடி பண்ணு, பாலும் தேன் நாம் சுதந்திரிக்க போகிற தேசம் ரெடியாக இருக்குப்பா, சரி பண்ணுங்கப்பா, மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், மறுபடியும் 2வது விருத்த சேதனம் பண்ணு அப்படின்னு அந்த உடன்படிக்கை அப்படின்றார். ஏன் அவங்க மாண்டு போனா, கர்த்தருடைய சத்தத்துக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால் அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்போ விருத்த சேதனம் எதுக்கு பண்ண போகிற? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படி. அப்போ அந்த விருத்த சேதனத்தினுடைய ஐடியா என்ன? விருத்த சேதனம் பண்ணுறதுடைய காரியம் என்ன? அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்கள் காதுகளை தூய்மைப்படுத்தி உங்களை சரிப்படுத்திக் கொள்வது தான் விருத்த சேதனம். சரி, இந்த விருத்த சேதனத்தை கொஞ்சம் பார்ப்போம். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 2:9 வாசிச்சீங்கன்னா, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பாருங்கள், உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உடன்படிக்கை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இப்போ நான் பெருக பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன். உடன்படிக்கைன்னா என்ன? இட்ஸ் அக்ரிமெண்ட். ஒரு அக்ரிமெண்ட் உனக்கு எனக்கு நான் போட போகிறேன். உன்னை திரளாக பெருக பண்ண போகிறேன். ஆனால் அங்கே என்ன நடந்த விஷயம்? அவன் ஆள் இதாகிட்டாப்புல. சரி, குழந்தை கொடுப்பண்ணாரு, வயசு 99 ஆயிடுச்சு, சாராளுக்கும் 90 ஆயிடுச்சு. எப்போ இனிமேல் எங்கடா குழந்தை அப்படின்ற ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க. இனிமேல் வேணாம்,
சரி எப்படியா இருந்துட்டு போகிறோம், வாழ்க்கை இருக்கிற வரையும் இருந்துட்டு இருக்கிறான். இஸ்மவேல் இருக்கான். அப்போ கூட பின்னாடி வசனம்லாம் வாசிச்சிங்கன்னா அவன் சொல்கிறான் இஸ்மவேல் பெருகு. அவன் நகைச்சி சொல்கிறான், அவனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு, என்னடா இது திருப்பி இப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்னு. திரளாக பண்ணுவேன். ஆபிரகாம் முகம் பெருவிருந்தினான், அவனோடு பேசி நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். பாருங்கள், ஒரே திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாயாம். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல், அப்போ நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக இருந்தபடினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிரகாம் எனப்படும். உன்னை அதிகமாக பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி உன் தேவனாயிருக்கும்படி உனக்கும் எனக்கும் உன் விரும் சந்ததி தலைமுறை தலைமுறையாக என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நல்லா பாருங்கள், இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். எல்லாம் கவனிங்க, அக்ரிமெண்ட் உனக்கு மட்டும் இல்லைப்பா. அக்ரிமெண்ட் போட்டு உன்னை பெருகப்பட்டதெல்லாம் கிடையாது. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். அது என்னன்னா, நீ வந்து நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். மறுபடியும் சொல்கிறாப்பா, நீ பரதேசியாக தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார். பின் தலைமுறை சந்ததிக்கு உடன்படிக்கையை இப்போ என்ன இதில் மேட்ரு என்ன சொல்ல வராருன்னா, உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன். இந்த அக்ரிமெண்ட் வந்து உன்னோடு கிடையாது. இந்த அக்ரிமெண்ட் உன் சந்ததியாக அந்த சந்ததிக்கு எல்லாத்துக்கும் இந்த அக்ரிமெண்ட் உண்டு. எப்படி உன்னை திரளாக பெருக பண்ணணும், எப்படி உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளை மாற்றணும், அதுபோல் உனக்கு எல்லாவற்றையும் நான் உனக்கு உதவி செய்வேன். உன்னுடைய வித்து, உனக்கு ஆஃப்ஸ்பிரிங், உன்னுடைய வித்து அப்படியே எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த வித்துக்கெல்லாம் நான் உதவி செய்வேன். அல்லது பரலோகம் உதவி செய்யும். பரலோகத்திலிருந்து அதிசயங்களை காணும்படியாய், அற்புதங்களை காணும்படியாய் உனக்கு உதவி செய்வேன் என்று தான் அதான் அர்த்தம். இப்போ என்ன சொல்ல வர்றாரு, ஆபிரகாம் செஞ்சது எல்லாம் ஒத்துக்கிறீங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செஞ்சார், அதெல்லாம் தப்பு இல்லையா, நான் நம்புகிறேன். நான் ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், அதெல்லாம் ஆண்டவர் போய் சொல்லு. ஆனால் உனக்கு செய்கிறதுக்கு தான்ப்பா அதெல்லாம் அந்த ஆபிரகாம் செஞ்சுருக்காரு. உனக்கு உடன்படிக்கை பண்ணிட்டார், உனக்கு அக்ரிமெண்ட் போட்டார். ஆபிரகாம் போட்ட அக்ரிமெண்ட்டு உனக்கு செல்லுபடி ஆகும். அதுதான் அங்கே பிரச்சனை. உனக்கும் அது செட் ஆகும். அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் உனக்கு உன் சந்ததியை பெருக பண்ண போகிறாரு, உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய போகிறாரு, அற்புதங்களை காண பண்ணார். ஆபிரகாம் என்ன பண்ணார், செத்துப்போன சரீரத்தில் உயிர்ப்பிச்சு கொடுத்தார். அதுக்கு அடையாளமாக தான் விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. அந்த விருத்த சேதம் அக்ரிமெண்ட்டு. அந்த அக்ரிமெண்ட்டுடைய அடையாளம் விருத்த சேதனம். அதான் மாதிரி உன்னை நான் வந்து மறுபடியும் ஒரு உடன்படிக்கையை உன்கிட்ட கொண்டு வரேன். அது அற்புதங்களை காணுகிற உடன்படிக்கை, செத்துப்போன காரியங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு அற்புதம். அல்லேலூயா. என் பிஸ்னஸ் செத்து போச்சுங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேங்க, ஓடின மாதிரி இருந்தது, அப்புறம் நடந்துச்சு, இப்போ பத்துச்சு, பிஸ்னஸே போயிடுச்சுங்க. இல்லை, பிஸ்னஸை மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தருவேன், உனக்கு கொடுப்பேன். ஏன்னா நான் வந்து உன் திறமை கிடையாது, அறிவு கிடையாது. நான் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டேன்ப்பா உங்கள் ஆபிரகாமுக்கு அக்ரிமெண்ட்டை போட்டதுனால அந்த அக்ரிமெண்ட்டை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். நான் வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்கை நான் மீற மாட்டேன். அது நான் உயிரோடு இருக்கிற இல்லையா அப்படின்னா ஆண்டவர் நித்தியமாக உயிரோடு இருக்கிறேன். ஆபிரகாம் போட்டாலும் பரவாயில்ல, சந்ததி இருக்குது, வித்து இருக்குது, அதை நினைப்பேன். சென்ன கூட சில வசங்களை வாசித்தா உங்களுக்கு தெரியும். சில காலம் சென்றும் யாத்ராகமம் 23:23 சொல்லப்படுது. சில காலம் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் இவங்க அழுகுறாங்க, அவன் போட்டு அட்டிக்கிறான். முதல்ல ஆளோட்டிகளை கொண்டு வந்துட்டானே, பிரிக்ஸ் பத்தாதரா, 8 மணி நேரம் வேலை செஞ்சானே, இவ்வளோ தான். ஐயோ ரொம்ப கம்மியாக இருக்குதுப்பா, 2 லட்சம் கல் தான் இருக்கிறான், போடுறான் 3 லட்சம் கல்லுன்னு டார்கெட் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிட்டானு. அது 12 மணி நேரமே பத்தல, ஃபுல்லாக அட்டிக்கிறானுங்க. நைட்டு ஃபுல்லாக போட்டு தாக்குறானுங்க. அவனுக்கு தூக்கவே விடலை. அடிச்சா இந்த சரியான சாப்பாடு இல்லை, சரியான ட்ரெஸ் இல்லை, போதா குறைக்க அடி,
ரத்தம் வராத ஆளே கிடையாது, காயப்படாத ஆளே கிடையாது. அப்படி காயப்பட்டு அழுகுறாங்க. தேம்பி கடை முறையிட்டு கொண்டு இருந்தாங்க, ஆண்டவரே என்னை கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லையா ஏசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அழுத உடனே தேவ சந்நிதியில் வந்து எட்டினதான். இன்றைக்கி ஒரு விஷயத்தை இதில் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஆதியாகமம் 21:16 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் இடத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். யார்? ஆகார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே எனக்கும் உனக்கும் என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே அவர் சத்தத்தை கேட்டால். கவனிங்க, இந்த உலகத்தில் அவளும் அழுகுறான், ஆகாரம் அழுகுறான். ஆகார் பிள்ளை செத்து போதுன்னா சும்மா இருப்பாலாம், ரொம்ப அழுகிறான். ஆனால் குழந்தை பசியில் அழுகுது. இந்த பரலோகம் என்ன செய்யுது? அந்த அழுகையின் சத்தத்தை கேட்குது. ஏன் ஆகாரின் சத்தத்தை கேட்கல, பிள்ளையின் சத்தத்தை கேட்டுச்சுன்னா அங்கே தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா உடன்படிக்கை பண்ணி வச்சுருக்கிறேன். ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். எப்போ உனக்கு நான் உதவி செய்வேன், உனக்கு அற்புதங்களை காண பண்ணுவேன், அதிசயங்களை காண பண்ணுவேன், நிச்சயமாக உன் அழுகைக்கு முடிவு உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சந்ததியில் நீங்கள் பார்க்க முடியுது. அப்போ ஆகார் வந்து இந்த உலகத்தில் எல்லாரும் தான் அழுகுறாங்க, எல்லாரும் தான் கதறாங்க. கதறதெல்லாம் தேவ சன்னிதானத்துக்கு போகிறது கிடையாது, அழறதெல்லாம் பெருசாக தேவ சன்னிதிக்கு போகிறது கிடையாது. ஆனால் ஆபிரகாம் வித்தாயிருக்க நீ அழுதா இந்த பரலோகம் கேட்குது. அல்லேலூயா. நீ கதர்னா, நீ பெருமூச்சு விட்டா பரலோகத்தில் பெருமூச்சு விட்டுறது தேவ சந்நிதிக்கு முன்னாடி போய் நிற்குது. உடனே அங்கே சொல்கிறாங்க, விசாரிப்பா என்ன பிரச்சனை, என் புள்ள அழுவுது, சத்தம் கேட்குது, பரலோகத்துடைய சத்தம். ஆகார் சத்தம் அங்கே கேட்கல. நிறைய பெரிய சத்தம் போட்டு அழுதுருப்பான், மிகுந்த சத்தம் போடுது. பிள்ளை கத்தினா உடனே பரலோகத்தில் போய் எட்டிடுது. உடனே ஆகாரு ரெடி ஆகிடு, உனக்கு ஒரு அற்புதத்தை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவை காண்பிச்சு அங்கே தண்ணீர் புறப்பட்டு வருது. வனாந்தரத்தில் தேடி பார்த்து அவளுக்கு ஒரு அற்புதமான தண்ணி புறப்பட்டு வருது. அது மாத்திரமல்ல, உன பெரிய ஜாதியாக்களுடைய வாக்குத்தை. ஏன்னா ஆபிரகாமுடைய உடன்படிக்கை ஆண்டவன் நினைவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், சந்ததிக்கு நினைவு கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனால் நம்ம தான் கிளைம் பண்ணுறது கிடையாது, நாம் தான் கேட்குறது கிடையாது, நம்ம வந்து அதை ஒரு பெரிய பொருட்டை எடுத்தது கிடையாது. நம்ம வந்து ஏதோ போச்சுங்க, ஏதோ அப்படியே போட்டுங்க, என்ன இப்போ நாங்கள் பண்ணுறது. ஒரு நாள் பரலோகம் போய் சேர்ந்தா போகுது நீ யோசிச்சுட்டு இருக்கிற. ஆனால் பரலோகம் அப்படி யோசிக்கலைப்பா. என் சந்ததிப்பா, இது என் சந்ததி, இந்த சந்ததிக்கு நான் உதவி செய்யணும், இந்த சந்ததிக்கு நான் அற்புதம் செய்யணும், சந்ததிக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கையை ஆண்டவர் அங்கே நினைவு கூறும்படி விரும்புகிறார். ஆண்டவர் அங்கே காரியங்களை வாய்க்கும்படி தேவன் விரும்புகிறார். அப்போ உடன்படிக்கையை குறித்து தேவன் அங்கே சொல்லும்படி அங்கே விரும்புகிறார். அல்லேலூயா. சோத்திரம். உபாகமத்தின் புத்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தில், நீங்கள் இனி பிடரியை கடினப்படுத்தாமல், பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். எப்பா நீ அற்புதத்தை காணுன்னா மறுபடியும் 2ஆம் விஷயம், நீ விருத்த சேதனம் பண்ணு. எங்கன்னா இருதயத்தின் நுனித்தோல் என்ன? அவிசுவாசம், எதையும் நம்புறது கிடையாது, அதிகாரம் இருக்குதுன்னு நம்புறது கிடையாது. தேவன் கொடுத்த உடன்படிக்கை உனக்கு மறந்து போச்சு. உடன்படிக்கை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் கொடுத்த உடன்படிக்கையை வாசித்து பாருங்கள், அதில் உண்மை விலகும். அப்போ நீ கேட்கலாம், நீ கிளைம் பண்ணலாம். அப்போனா என்ன அர்த்தம்? கூக்குரல் அப்படின்னா அது வந்து பரலோக சன்னிதானத்தில் போய் எட்டும். நீ கிளைம் பண்ணு, பிடரியை கடினப்படுத்தாத, நீ அடப்பாப்பான்னு சொல்லிட்டு விட்டுறாத. நீ கேளு, நீ டிமாண்ட் பண்ணு, நீ கமாண்ட் பண்ணு, எனக்கு வேணும்னு கேளு, நீ நில்லு, எனக்கு அற்புதம் வேணும்னு கேளு. மறுபடியும் உன்னை விருத்த சேதனம் பண்ணிக்கொள். மறுபடியும் உன் இருதயத்தை தயார்படுத்து. நுனித்தோலை வெட்டி, மாம்சத்துடைய தோலை வெட்டி போடுங்க. வெட்டி போட்டு தேவனோடு கூட ஒப்புரவாங்க. உடன்படிக்கை நினைவு கூறுங்க. அந்த உடன்படிக்கை நினைவு வருதுன்னா ஏதோ விருத்த சேதனம் பண்ணால் நம்ம பண்ண அது இல்லை. அவருடைய சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், அவர் சொன்ன ப்ராமிசஸை மறுபடியும் நினைவு கூறுது தான் அந்த இது. இடம் போப்பான்னு போயிட்டீங்கன்னா போயிடும், விடாத, நெல், உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், அந்த யோசுவா அந்த விருத்த சேதனம் பண்ணி அவளை கொண்டு போகிறான். ஒரு பெரிய விடுதலை இந்த நாளில் உண்டாயிருக்கிறது. எல்லாருக்கும் பயம் பிடிச்சிச்சு. என்னடா இது புது சந்ததியாக இருக்குது, புது மாதிரி ஜாதியாக இருக்குது,
வந்து அப்படியே யோர்தானை கடந்து போயிடுது. ஒருவேளை நீ சபை வச்சுருக்கலாம், சபைக்கு முன்னாடி யோர்தான் நாடு ஓடிட்டு இருக்குது, ஆளே வரல, வேதனையோடு உட்காந்துருக்குற, குழப்பத்தோடு உட்காந்துருக்குற, ஆண்டவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய கிறிஸ் கடந்து போ, உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவ, சும்மா ஒரு ரெண்டு ஜாதி இல்லை, எல்லா ஜாதிக்கும் சோத்திரம், ரெட்டியார் செட்டியார் வன்னியார் சோத்திரம், எல்லா ஆட்களுக்கும் பெரிய ஜாதி ஆக போகிறேன். ஆவிக்குரிய விதத்தில் நான் பேசுகிறேன். எல்லாத்துக்கும் நீ ஹெட் ஆக போகிற, தகப்பனாக ஆக போகிற, உனக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருக்குறேன். ஏன்னா பரலோகத்தில் புத்தரிக்கப்பட்ட ஆள், பரலோகம் சத்தத்துக்கு செவி கொடுக்குது, என்ன வேணும் கேளு, இதை கிராஸ் பண்ண போகிற நீ போய் அந்த இடத்துல உன்னை திரளாக பெருக பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணி உன் சபை நிரம்பி வழிஞ்சு இன்னும் பெரிய சபையை கட்டி அதுலேயும் கொண்டு வந்து நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். திரளாக பெருக, எல்லாத்துலேயும் பெருக்கம்தான். உன் பொருளாதார விஷயத்தில் பெருக்கத்தை அனுபவிக்க, குடும்பத்தில் பெருக்கத்தை அனுபவிப்பா, உன்னை எல்லா விஷயத்திலும் உன்னை பெருக்கத்தை அனுபவிக்க பண்ணி, உன்னை திரளாக உன்னை பெருக பண்ணி, ஜாதிகளுக்கு தகப்பனா உன்னை எல்லாத்தையும் ஹெட்டாக உன்னை வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதுதான்ப்பா உனக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம். சில பேர் தலையெழுத்துங்க, இங்கே கஷ்டப்படணும், தலையெழுத்து இதாயா, இந்த உடன்படிக்கை தான் உன் தலையெழுத்து, அதை ஆண்டவர் எழுதிட்டார், குறைக்கும் போதே எழுதிட்டார். இது ஆபிரகாமுடைய வித்து, இது தலையெழுத்து என்னன்னா, இது திரளான தகப்பனுக்கு ஜாதி ஆகும், எல்லா ஜாதிகளும் பெருக பண்ணுவேன், இவளை ஆசீர்வதிப்பேன், இவர்கள் எப்படிப்பட்ட விஷயத்தையும் எப்படிப்பட்ட இதையும் இவங்களை தடுக்காது, இவங்க வாழ்க்கையில் மார்ச் பண்ணி போனாங்கன்னா, நடந்து போனாங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க, எல்லாத்தையும் அந்த பக்கம் போவாங்க, அதில் கடந்து போவாங்க, மற்றவங்க கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா தேவன் பரலோகத்தின் பூலோகத்தை உண்டாக்கின தேவன் தான் அவருடைய கடவுள்னு சொல்லிட்டு அதன் மூலமாக நிரூபிப்பேன். அவர்கள் தேவனை பணிந்து கொள்ளும்படி செய்வேன், என்னுடைய மகிமை இவர்கள் மூலியமாக காண்பிப்பேன், அதுக்கு பாத்திரமாக இவர்களை தெரிந்தெடுத்துருக்கேன் என்று சொல்லுது தான் உடன்படிக்கை. அப்போ உன் தலையில் எழுதியாச்சியா, நீ அவ்வளோதான் மேலே வருவ, வந்தே ஆகணும், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அதனால் பயப்படாதீங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். உன் ட்ரெஸ், ஆட்டிடியூட், நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, தோல்வியெல்லாம் எடுத்து போடுங்க, வேதனையெல்லாம் எடுத்து போடுங்க, பழைய பாஸ்ட் லைஃப்பை விடுங்க, இப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் லைஃப்குள்ளே வாங்க, அதை சரி பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்படுது, இன்றைக்கு அற்புதம் செய்யுங்க, நாளைக்கு அற்புதம். ஆனால் அந்த எபிரேய வார்த்தையின்படி இன்றைக்கி நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தினா இன்றைக்கே அற்புதம் காண்பேன், இன் டைம் உடனே அற்புதம் காண்பேன், நாளைக்கு காண்பேன், நியர் ஃப்யூச்சரில் காண்பிப்பேன் அப்படின்னு 3 அர்த்தங்கள் சொல்லப்படுது. அதனால் உடனே காணப்போகிறார், உடனே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள போகிறார், ஆண்டவர் காரியங்களை செய்ய போகிறார். பயப்படாதிருங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவில் பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் முன்னேறுங்கள். உங்கள் முன்னேற்றத்தை ஒருத்தரும் தொடக்க முடியாது. எந்த யோர்தான் நதியோ, எந்த மரணமோ, தாழ்வோ, இதோ சோகமோ எதுவும் உன்னை கிராஸ் பண்ண முடியாது. எந்த அதிகாரத்திற்கும் உனக்கு ஆண்டவர் மேலான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடினாலே நீ தொடர்ந்து முன்னேறுவாய், தொடர்ந்து பெருகுவாய், தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுவாய், தொடர்ந்து மேலே வருவாய். அது உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு.